சன்செட் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பட்டாயாவில். வேறு லெவலில் இருக்குது. ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னா இங்கே தாய்லாண்டில் இருக்க பட்டாயாவில் இருக்கேன். இன்றைக்கி டே வந்து 30 டிசம்பர். நாளைக்கு வந்து 31. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஜனவரி 1 2025 பிறகு போகுது. ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக நான் பிளான் போட்டது வந்து கோவாவில் போய் கொண்டாடுற மாதிரி இருந்தது. பட் இந்த டிக்கெட் ரேட்டு கட்டுப்படி ஆகலை. ஸோ டிக்கெட் ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னு இல்லை, ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ நான் வந்து அதனால் வந்து நான் இங்கே தாய்லாந்து பட்டாயா வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா போட்டு வந்துட்டேன். இங்கே என்னென்னா இந்த இடமே ஹாப்பனிங்காக இருக்குது. நான் எப்போவுமே வந்து ஒரு டம்மி புக்கிங் போட்டு இங்கே வந்து ரூம் போடுவோம். பட் இந்த வாட்டி எல்லாமே சொதப்பிடுச்சு. எதிர்பார்க்காத அளவு மக்கள் கூட்டம் இங்கே. அங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரில. ஃபுல்லாக அங்கே எல்லாம் ஹாப்பனிங் ஷோஸ் எல்லாம் இருக்குது. ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஸோ நம்ம வாங்க அப்படியே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது ஏதுன்னு. பாருங்க, ஃபுட் ஸ்ட்ரீட்டு இங்கேருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாமே இடம் உடம்பான இது, நம்ம சாப்பிட முடியாது. ஸோ நம்ம வாங்க அப்படியே நம்ம காட்டுறேன். இது நீண்டுக்கிட்டே போகுது இந்த கடைங்க. ஜூஸு எல்லாமே இங்கே எல்லாமே ஃபுட் ஐட்டம், கொரியன் ஃபுட்டு. எறா பாருங்கள், ப்ரான்ஸு, ஆக்டோபஸ், பாருங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட்டு எல்லாமே ஃபுட் ஐட்டம். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு, சிக்கன்ஸு. நாளைக்கு நியூ இயரு 31 இங்கே வேறு லெவலில் ஹேப்பனிங்கு. அண்டு அந்த என்ன சொல்கிறது, ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். நாளைக்கு நானும் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறோம். நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் தான் கொண்டாடுற மாதிரி இருந்தது. எப்போவுமே இந்தியாவிலே தான் இருந்தேன். இந்த ஒரு வாட்டி தான் சரி அவுட் ஆஃப் கண்ட்ரி வந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஃபுல்லாக ஹாப்பனிங்காக இருக்குங்க எல்லா இடமும். பாருங்கள் ஃபுட்டு, என்ன 30 பாட்டு சிக்கன்ஸ், கட்லெட் எல்லாம் பார்பிக்யூ மாதிரி தான் போடுறாங்க. ஏன்னா நான் சாப்பிட்டேன். ஸோ அதனால் ஜூஸ் மட்டும் இப்போதைக்கு சாப்பிட்லாம், அப்புறம் வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியா தான். கடைப்பாடுக்கு போயிட்டே இருக்குது ஃபுட் ஐட்டம்லாம். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் இங்கே பயங்கரமாக ஈவெண்ட் இருக்குது. விட்டம் பாருங்கள் பேசிட்டு. எப்படின்னா ஒரு டம்மி புக்கிங் தான் போட்டு வருவேன். போட்டு வந்துட்டு நம்ம ரூம் புக் பண்ணுவோம் இங்கே வந்து. ஸோ இங்கே பார்த்தா எல்லா டூரிஸ்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. வேர்ல்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் நம்ம இந்தியன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நிறையா பேர். ஸோ ரூமே டிமாண்டு. ரூம்ஸே டிமாண்டு. அப்புறம் நான் ஆடின்னு போட்டு 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்ததால் எல்லாம் கொஞ்சம் பட்டுன்னு எல்லாத்தையும் போய் பார்த்து ரூமை போட்டேன். ஏற்கனவே போட்டது ஒரு இடம், திரும்ப இன்னொரு வாட்டி போட்டிருக்கேன் வேறு இடத்துல. 2 டேஸு. நம்ம 1ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பிடுறோம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்துக்கிறேன் ஆக்சுவலாக. இந்த பட்டாயா பீச்சை வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்து காட்டிருக்கோம். மக்கச்சோளம், இந்த மழை என்ன காரமாக இருக்கும் தெரியுமா? என்ன ஒன்றுனா ஐஸை போட்டுருவானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஐஸ் போட்டால் நமக்கு இப்போதைக்கு ஆகாது.
நான் சாப்பாட்டு பிரியர்கள்லாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம வச்சுருக்கானுங்க நமக்கு புரியல. க்ராக்கடைல் இது எப்படி அழகாக இழுத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, கேப்பா அப்படின்ற மாதிரி. அவங்க மொழி அழகு தான். போயிட்டே இருக்குங்க கடை. இது ஆல்ரெடி நான் வந்து த்ரீ மினிட்ஸ் எடுத்திருக்கேன். 3 to 10 minutes எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அனுமார் வாழ் மாதிரி நீந்துட்டே போகுது. அங்கே ஒரு மியூசிக் கான்சர்ட் வேறு இன்றைக்கி இருக்குது. 30 ரூபா. இது 30 rupees. இதுக்கு வாட்டர் மெலன் ஜூஸு, நல்லா சாப்பிட்றவங்க வந்தால் வேறு லெவலில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊர்லாம் நல்ல குளிராக இருங்க. இங்கே அவ்வளோ ஒன்றும் அப்படி ஃப்ரான்ஸ்லாம் பாருங்கள் 50க்கு. இந்த பால்ஸ் மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாக இங்கே தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் நியூ இயருக்கு. இந்த ரோடில் எல்லாம் வேறு மாதிரி எடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபுட் ஐட்டம் மட்டும் கவர் பண்ணுறோம். அதேமாதிரி இதில் என்னென்ன நல்லா இருக்குது அதெல்லாம் நான் எடுத்து 40 ரூபாங்க. ஃபுட்டே பாருங்களேன், கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அப்படியே க்ராப்பு, சாலமன் ஸ்குவாட், சீஸ் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணலாம். நியூ இயர் நல்லா ஹாப்பினிங்காக இருக்குன்னுவாங்க. ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். குயிலெக்ஸ் என்ன கேட்குறாங்க, என்ன இதுக்கு தாய்லாண்டு சூஸ் பண்ணிங்கன்னு. ஏன் சூஸ் பண்ணோன்னா, சரி ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணுவோம். நானும் இப்போ இந்தியாவிலே தான் கொண்டாடிருக்கேன், சென்னையில் தான் கொண்டாடிருக்கேன் ஒரு நியூ இயரும். ஸோ ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கட்டும் நியூ இயர். அதுமா ஏதோ ஒரு வெளிநாட்டில் அவங்க எப்படி அவங்க கல்ச்சரில் கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆனால் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. என்னன்னா இவங்க எல்லாமே ஐஸ் போட்டு குடிக்கிறாங்களா, ஸோ அதனால நமக்கு அது செட் ஆகாது. குயில் நம்ம ஊரில் இதுன்னு பாருங்க. ஃப்ரான்ஸ் இருக்கு. அங்கே தான் ஹேப்பனிங் நடக்கிற இடம். நம்ம போவோம் அதுக்கும். ஆனால் என்னென்னா இவங்க ஏதோ ஒன்று இவங்களில் அந்த ஸ்மெல்ஸ் எப்படி இருக்குதுன்னா பாருங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் ஊர்வனா எல்லாம் திங்குறாங்க. நம்ம தான் இதெல்லாம் திருடுறதுக்கு ஒப்ப மாட்டுது. ஃபுட் ஸ்டால் தான் ஃபுல்லாக. வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். போர்க்கு, பீஃபு, ஜம்போ போர்க்கு நல்லா ஹேப்பனிங்காக இருக்குல்ல. இங்கே இன்னும் நைட் நல்லாயிருக்கும். இதுதான் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்தா. ஊர்வானெல்லாம் வச்சுருக்கானுங்க. சரி இங்கெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபுட் ஐட்டம் மட்டும் நம்ம எடுப்போம். ரூமே கிடைக்கல எங்கேயுமே, அது ஒரு ப்ராப்ளம்னு வருங்க. என்னன்னா
அந்த 10 நாள் மூடி வச்சு அந்த பழைய சாதத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்மெல்லு வருமே, அந்த மாதிரி வருது. ஸோ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. கேட்கலாம் பாருங்கள். கொக்கோ கோலானா 30 ரூபா, 30 ரூபா 30 பாட்டு. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு. ஆனால் இவ்வளோ கடை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக இங்கே கடைங்க தான் இருக்குது. நாளைக்கு தான் நியூ. ஏன் ஐ கம் பேக். குயில் கறி. ஆனால் ஒன்று இதுனா அவங்க தான் சாப்பிடுவாங்க, நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ இருந்தாலும் என்ன இருக்குது நம்ம காட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நத்தெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, கொஞ்சம் லைட்டிங் இருக்கும் போதெல்லாம் கவர் பண்ணிவிடுவோம். லாங்கன் ஜூஸ். இது மட்டும்தான் அந்த பழைய சோற்றை மூடி வச்சுட்டு 10 நாள் மூடி வச்சுட்டு திறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருது. மற்றபடி எல்லாம் ஓகே. சுஷி, ஜப்பானீஸ் ஐட்டம். ஜப்பானீஸ் ஃபுட்டு, கொரியன் ஃபுட்டு நம்ம இருக்கு. நம்ம தான் அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணல. ஃபுல்லாக ஃபுட்டு தாங்க. நல்லா சாப்பிட்றவங்க வந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்மளாம் மத்தியானம் சாப்பிட்டது அப்படி டைட்டாக இருக்குது. சரி, நம்ம போயிட்டு வருவோம், வந்து சாப்பிடுவோம். நாளைக்கு இந்த இடமே ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குன்றாங்க. ஃபயர் ஒர்க்ஸு என்னென்ன இருக்குது நம்ம அப்படியே பார்ப்போம்.เขาทำงานกันஎல்லாம் ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, கம்மி தான் எல்லா ரேட்டும். புக்கட்டில் அந்த சண்டே மார்க்கெட் ஒன்று வந்தது, அதை எடுத்து போட்டிருப்பேன். ஜூஸு. சரி, நம்ம போயிட்டு வருவோம். இது அப்படியே வீடியோ வாழ்ந்துகிட்டே இருக்கும். எல்லாம் வந்து பெரிய பெரிய கேமராவில் கவர் பண்ணுறோம், நம்ம தான் இந்த இதில் கவர் பண்ணிகிட்ருக்கோம்.
நிறைய டூரிஸ்ட் இங்கே தான் இருக்காங்க. மேக்ஸிமம் இந்தியன் டூரிஸ்ட்டு நிறையா வந்திருக்காங்க. அதான் சொன்னேனே, அந்த ரூம்ஸ் எல்லாம் இங்கே பயங்கர டிமாண்டாக இருக்குது. நான் எப்போவுமே ஒரு கணக்கு போட்டு வருவேன். நான் ஒரு டம்மி புக்கிங்கை போட்டு இங்கே வந்து எடுப்பேன். சுஷிஸ் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் டூ வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்ததால் கடை நான் போயிட்டு எப்படியும் ஒரு 20-30 ரூம் பார்த்து தான் கடைசியில் தான் இது பண்ணேன். நான் எவ்வளோ பெரிய இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த ஹேப்பனிங் அந்த இது நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டக்க பாருங்கள் க்ரௌடு. இன்றைக்கி எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். அதையும் அக்டோபஸ் நம்ம லைட்டிங் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து முடிச்சிடும். நாளைக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது, நியூ இயர் கவுண்ட் டவுன். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுவே நிறைய நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. நிறைய க்ரௌடுங்க, ஃபுல் க்ரௌடு. சரி, நம்ம விடிகாவா போவோம். இன்னும் 1 டே இருக்குது ஈவினிங்க்கு. இப்போ எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க நாளைக்கு.
நம்ம எப்போவுமே இந்தியாவிலே தான் இருந்து வரும். நானும் இதான் ஃபஸ்ட் டைமு நியூ இயர்க்கு வெளிநாடு வருது. ஸோ எப்படி இருக்குது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் தான். மக்கள் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்களா? சரி. இந்த இடமே ஹாப்பனிங்காக இருக்கு பாருங்க. Gift आ रहा है. So you can join over here, still showing and win amazing prizes. All for just 20 baht. For just 20 baht, and let's see how lucky you are today. รับกระเป๋าผ้า1 ใบเชิญได้เลยนะคะที่บูธของคาเฟ่เมซอนจ้า Whereas project. The Brighton Association having visually pretty culture and giving back to their community. เล่นเกมก่อนได้นะคะ เล่นฟรีค่ะ รับยาดมนะคะ แล้วก็ของรางวัลมากมายด้วย อันนี้เป็นสำหรับโชว์ค่ะ เรียนเชิญกันได้นะคะ ในช่วงนี้ใครที่กำลังเดินผ่านไปผ่านมานะคะ ร่วมเล่นเกมได้นะคะ วันนี้เข้ามาในบูธของโปยเซียเนี่ยจะได้รับของที่ระลึกถึง3 ชิ้นนะคะของแรกก็คือการบริจาคขวดน้ำพลาสติกค่ะขอบคุณด้วยขวดน้ำพลาสติกได้รับไปเลยยาดมพีเอส1 ชิ้นสำหรับในวันนี้นะคะที่ขวดน้ำพลาสติกค่ะนำมาบริจาคที่บูธของโปยเซียกันก่อนได้นะคะที่ดื่มน้ำหมดหรือยังดื่มน้ำหมดน้ำบริจาครับยาดมได้เลยดื่มเลยดื่มให้ทั้งขวดเลยค่ะก็บริจาคஎன்னன்னு தெரியல ஏதோ கொடுத்துக்கிறாங்க நம்ம พวก சாப்பிடுவோம் นี้มีรถคันใหญ่ๆนะคะใครมาเดินมาเอารถกลับบ้านได้เลยแต่ว่าต้องลงทะเบียนก่อนนะวีลแชร์เท่านั้นค่ะวีลแชร์เศรษฐีข้ามคืนค่ะทุกยี่ห้อนะคะกับสายชาร์จฮานามินะคะไม่มีจำหน่ายนะคะตัวพ่อฮานามินะคะเป็นลิขสิทธิ์นะคะถ้าอยากได้ก็ต้องแวะมาที่บูธฮานามิกันนะคะ มีสบู่ด้วยเนาะพี่ก๊อตแล้วก็นอกเหนือจากนี้เรายังมีรักครบ
กแบบขวดยังกำลังทำมาอยู่ก็กำลังเดินทางมาแล้ววันนี้ก็ฝากจะได้ไปด้วย வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டம்தான் உங்களுக்கு. பரவாயில்லையா, எவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்காங்க பாருங்கள். நாளைக்கு இங்கே வேறு லெவல் ஹேப்பனிங்காக இருக்கும் இந்த இடம். ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். இதுக்கு மேலே போனால் அது ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டில் போகும். ஸோ நம்ம இதோட முடிப்போம். நாளைக்கு தான் இங்கே வேறு லெவல் ஹேப்பனிங்காக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக வருவோம். நாளைக்கு வேறு லெவலில் இருக்கும் இங்கே. அதையும் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே என்னென்னா அந்த இசுசு காருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம நிற்க போகிறோம். Y2G Go เป็นไงล่ะมีกล้องโทรศัพท์มาถ่ายด้วยแล้วอะไรค่ะยูนิสูดีแบบเดอะฟอสต์พัฟฟิวเจอร์นั่นเองค่ะเป็นผ้าไมโครไฟเบอร์ค่ะเดี๋ยวเชิญท่านต่อไปเลยท้ายแถวอยู่ฝั่งนู้นนะคะรบกวนเข้าคิวนะคะசுற்றுறேன். ஒரு டவல் ஒன்று கிஃப்ட்டு வந்தது. அது ஒன்று பேக் கொடுக்குறாங்க, நிறையா கொடுக்குறாங்க. கிஃப்ட்டு நிறையா வருது. ஸோ குட்டு. இதுவே நம்ம ஊர்லலாம் நடத்தினா அவ்வளோதான். அந்த இடமே ஒரு வழியாக்கிடுவாங்க நம்ம மக்கள். ஓகே, நல்லா ஹேப்பனிங்காக இருக்குது. நமக்கு வந்ததுக்கு இதான் வந்தது டவல் ஓகே. 2024 இது ஒரு கிஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிக்கலாம்.